வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மன்னார் பொது மருத்துவமனையில் உயிரிழந்த இளம் தாயின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று மாலை மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மருத்துவமனைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள், போலீசார் மீது கற்கள் வீசியவர்கள், டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மருத்துவமனையின் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதன் ஊடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையை தூண்டியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2024 ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 3ஆம் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைகின்றது. இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளில் 3ஆம் தவணைக்கான தவணையின் முதல் கட்டம் டிசம்பர் 13ஆம் திகதியுடன் நிறைவடைகின்ற அதேவேளை அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் ஆரம்பமாகி ஜனவரி மாதம் 2வது வியாழன் அன்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சிய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக அக்கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வென்றுள்ளதுடன் அதன் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அவற்றில் ஒன்றில் ஏற்கனவே சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதன்படி எஞ்சிய 4 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான பெயர்கள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஏறாவூர் நகர சபையின் முன்னாள் தலைவர் MS நலீம் நியமிக்கப்பட்டுள்ளார். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக குறிப்பிட்டிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 2வது நாளாகவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான சிவனேசதுரை சந்திரகாந்தன் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒற்றுமையின்மை காணப்படாமையின் காரணமாகவே வடக்கில் பிரதிநிதித்துவ ரீதியான பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளது என்று இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷியா இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷியாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்ற போதே இந்திய உயர் ஸ்தானிகர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷியா நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்களுக்கு முதலில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வடக்கில் தமிழ் பிரதிநிதித்துவத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்ற விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்டவர்களின் இறுதியான இலங்கை விஜயத்தின் போது நடத்தப்பட்ட சந்திப்புகளில் தமிழ் கட்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமை பற்றி கூறப்பட்டது. அவ்வாறு ஒற்றுமையின்மையின் காரணத்தினால் தான் தற்போது பிரதிநிதித்துவத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புள்ளி விபர ரீதியாக காரணங்களை வெளிப்படுத்தினாலும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவங்கள் இழக்கப்பட்டுள்ளன என்பது உண்மையான விடயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் சார்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தல், முதலீடுகளை மேலும் அதிகரித்தல், இளைஞர் யுவதிகளின் திறன்களை மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் இந்தியாவின் பங்களிப்பையும் ஒத்துழைப்பும் தொடர்ந்தும் அதிகளவில் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதேபோன்று ஐக்கிய நாடுகள்
மனித உரிமைகள் பேரவை மற்றும் இந்திய ஆகிய இரண்டு தரப்புகளால் மட்டும்தான் அடுத்து வரும் காலத்தில் அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களின் இன பிரச்சினை தீர்வு மற்றும் பொறுப்புக்கூறல் சார்ந்து அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ளதாக கூறி வருகின்ற நிலையில் புதிய அரசியல் அமைப்பினை அவர்களுக்கு வேண்டிய வகையில் உருவாக்குவதற்கான பெரும்பான்மை பலம் அவர்களுக்கு உள்ளது. ஆகவே தமிழர்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தினை அடியொற்றியதாக அந்த முயற்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் அமைப்பினை முன்னகர்த்துமாக இருந்தால் அதற்கு எதிராக வடக்கு கிழக்கு மக்கள் நிச்சயமாக தமது திரட்சியான எதிர்ப்பினை வெளியிடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டது. இறுதியாக டெல்லியுடன் தமிழர்களின் விடயங்கள் சம்பந்தமாக பரந்துபட்ட கலந்துரையாடலுக்காக வாய்ப்பொன்றை பெற்று தருமாறும் உயர்ஸ்தானிகரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். கோர்கர் போலீஸ் நிலையத்திற்கு அருகே வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக குறித்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பேருந்தில் 50 பயணிகள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பேருந்தில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் குர்ரம் மாவட்டத்தின் ஓசாட் பகுதியில் பயணிகள் வாகனங்கள் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்ததுடன் 3 பெண்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பரசினாரில் இருந்து பெசாவர் நோக்கி பயணித்த வாகன தொடரணியை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் வெவ்வேறு மருத்துவமனைக்குள் மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி மற்றும் பங்களாதேசுக்கு எதிரான 17 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் தொடர் ஆகியவற்றில் பங்கு பெற்றுள்ள இலங்கை கனிஷ்ட அணிகளில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 இளம் வீரர்கள் இடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கனிஷ்ட இலங்கை அணிகளில் ஒரே நேரத்தில் 3 யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வீரர்கள் இடம் பிடித்துள்ளமை இதுவே முதல் தடவையாகும். சில வருடங்களுக்கு முன்னர் யாழ் மத்திய கல்லூரியின் முன்னாள் வீரர் விஜயகாந்த் விஜாஸ்காந்த் 19 வயதுக்கு உட்பட்ட இலங்கை அணியில் இடம் பிடித்திருந்த நிலையில் யாழ் மத்திய கல்லூரியின் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ரஞ்சித் குமார் நியூட்டன் மற்றும் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் மலிங்க பாணியிலான வேகப்பந்து வீச்சாளர் மாதுளன் ஆகிய இருவரும் 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணியில் இடம் பிடித்திருந்தனர். இதேவேளை 17 வயதுக்கு உட்பட்ட பங்களாதேசுடனான கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரி வீரரான ஆகாஷ் இடம் பிடித்துள்ளார். இந்த 3 வீரர்களும் தம்புள்ளை பிராந்திய அணியில் திறமையை வெளிப்படுத்தியதன் மூலமாக இலங்கை கனிஷ்ட அணிகளில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.